விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபாய் எடுக்கிற மாதிரி அது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் முறை. ஆர்கானிக் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக வரவங்க வந்த வேகத்திலே அப்படி போயிருந்தாங்க. அது இன்ஆர்கானிக்கில் பண்ணி அந்த உப்புகளை கொட்டி இந்த மண்ணை தற்சமயம் வெறும் ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக தான் இருக்குது. எல்லா விவசாயிகளுமே அந்த ஈல்டை தான் பார்க்குறாங்களே தவிர இது ஒரு நம்ம ஒரு நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ஆர்கானிக் ஃபார்ம் இல்லாமல் இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் என்னென்ன ரேட்டில் கன்சியூமர் வாங்குறாங்களோ அதே ரேட்டில் ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கிற பொருட்களை நான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாம் உண்ணும் உணவு எவ்வாறு உருவாகிறது என்று என்றாவது எண்ணி பார்த்தது உண்டா? உணவு விளைவிக்க பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்களில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நச்சுத்தன்மை உள்ளது என்ற சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் மிகவும் அதிர்ச்சியை அளிக்கின்றன. இதற்கு என்னதான் தீர்வு? இயற்கை விவசாயத்தை தவிர வேறு தீர்வு எதுவும் இல்லை என்கிறார் தபால் துறையில் பணிபுரியும் திரு சேரல் இளங்கோ. தென்காசி மாவட்டத்தில் உள்ள அகரக்கட்டு கிராமத்தில் வசித்து வரும் இவர் கடந்த 2 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை முறையை முழுவதுமாக கையாண்டு அமைதியாக ஒரு பசுமை புரட்சியை செய்து வருகிறார். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன? ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் அங்கக வேளாண்மை அப்படிங்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம முழுக்க நம்ம இப்போ ஒரு தலைமுறையே என்ன பண்ணிட்டுருக்குன்னா நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறையை விட்டுட்டு அவங்க எல்லாமே ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியே செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம அதுக்கு முன்னே நம்ம தாத்தா காலத்துலேருந்து பார்த்த விவசாய முறைகள் எல்லாமே உர தேவைக்குன்னு சொல்லி உர கடைகள் கூட இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அவங்க எல்லாமே அவங்களோட உர தேவைகளை அவங்கள எருக்குழியிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய செலவுன்னு பார்க்கும்போது அவங்களோட ஆழ்சம்பளம் ஒன்று தான் செலவாக இருந்ததே தவிர, ஆனால் தற்சமயம் ஆழ்சம்பளம் அதுவும் இல்லாமல் இந்த மருந்து உர தேவைகள் எல்லாமே இது இல்லாமல் அந்த உர தேவைகள் யூஸ் பண்ண அந்த விதைகளோட வீரியமும் சரி மரத்தோட வீரியமும் எல்லாம் குறைஞ்சி போய் அதிலிருந்து கிடைக்கிற நமக்கு ஈல்டு ரொம்ப ஒரு 10% ஒரு 50% மேலே குறைஞ்சி போச்சு. அந்த பழையபடி அதை மீட்டெடுக்கிறதுக்கு இப்போ ஒரு சிலர் ஆர்கானிக் விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. ஆனால் ஆர்கானிக் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக வரவங்க வந்த வேகத்திலே அப்படி போயிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ட்ரை பண்ணுறாங்க, அதில் ஃபெயில் ஆனோடனே டக்குன்னு போயிருந்தாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபாய் எடுக்கிற மாதிரி அது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் முறை. அதை தெளிவாக பண்ணணும். தெளிவாக பண்ணுறதுக்கு நம்ம இப்போ 0 பட்ஜெட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒரு சின்ன இது நாங்களும் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாதும் ஏதாவது நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளோட நிலத்தில் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஃபார்மில் வந்துட்டு கொஞ்சம் இது ஃபுல்லாக தென்னந்தோப்பில் அங்கங்கே கொஞ்சம் ஒரு சில பழமரங்கள் வச்சுருக்கோம். இது கூட சின்ன உளுந்து, சோளம், கம்பு இந்த மாதிரி சிறுதானியங்கள் அது இல்லாமல் பருப்பு வகைகள் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு இது பலதானிய விதைப்புக்கு இதை உட்படுத்தணும். ஃபஸ்ட்டு பலதானிய விதைப்புக்கு உட்படுத்தும் பொழுது நம்மளுடைய மண்ணோட தன்மை ஃபஸ்ட்டு மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச உடனே இந்த மண் நல்ல களிமண் தரத்தில் இருக்கனால வலுவலுன்னு ஆயிரும். ஆனால் ஒரே ஒரு நாள் தான், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது கட்டாந்திர மாதிரி ஆயிரும். காரணம் என்னென்னா மண்ணில் உயிர்ப்புத்தன்மை இல்லை, மண்புழுக்கள் இல்லை. மண்புழுக்கள் முன்னாடி இருந்தது, தற்சமயத்துக்கு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் இன்ஆர்கானிக்கில் பண்ணி அந்த உப்புகளை கொட்டி இந்த மண்ணை தற்சமயம் வெறும் ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக தான் இருக்குது. அதுக்கு உயிர்ப்பு கொடுக்கணுன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த மண்ணை மாற்றணும். அதுக்கு நிச்சயமாக எல்லாருமே இந்த ஆர்கானிக் ஃபார்முக்கு மாறும்பொழுது அது நிச்சயமாக அந்த மண்ணோட தன்மை மாறும். அந்த தன்மை மாறும்பொழுது அதில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே அது கொடுக்குற ஈல்டு எல்லாமே உங்களுக்கு அதிகமான ஒரு ஈல்டு கிடைக்கும். ஒரு ஏக்கரில் நெல் போட்டிங்கன்னா ஆர்கானிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் போனால் 10 20 மூட்டை தான் எடுக்க முடியும். ஆனால் இன்ஆர்கானிக்கில் உங்களுக்கு ஒரு ஏக்கரில் 50 60 மூட்டை எடுக்க முடியும். ஸோ எல்லா விவசாயிகளுமே அந்த ஈல்டை தான் பார்க்குறாங்களே தவிர இது ஒரு நம்ம ஒரு நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஸோ எனக்கு நான் ஒரு 10 ரூபா போட்டால் எனக்கு 40 ரூபா பலன் கிடைக்கி அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனாலே தான் எல்லாருமே இன்ஆர்கானிக் ஓடுறாங்க. ஸோ அதிலும் இல்லாமல் அந்த இன்ஆர்கானிக்கில் ஓடும்பொழுது அவங்களுக்கு இனிஷியலாக அவங்களுக்கு ஈல்டு அதிகமாக கிடைச்சாலும் நாளாக அந்த மண்ணோட வளம் மாற இப்போ ஒரு வருஷம் அவங்க 2 மூடை உரம் போட்டாங்கன்னா அதுக்கு மறு வருஷம் 3 மூடை போட்ட வேண்டியது. ஸோ வருஷம் அந்த உரங்களின் தேவை, அந்த செயற்கை உரத்தோட தேவை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த அதிகமான உர தேவைகளும் போது அவங்களோட செலவினங்களும் அதிகமாகிட்டே போகுது. அந்த செலவினங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த இயற்கை விவசாயத்தில் செலவினங்கள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு நீங்கள் செலவினங்கள் அந்த 3 வருஷம் பண்ணுற செலவினங்களோடு நின்றும். அதுக்கு பிறகு மண்ணே வளமாயிடுதுன்னா
நீங்கள் என்ன பயிர் வச்சாலும் சரி அந்த மண் உங்களுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மண்புழுக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்தில் இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு செலவினங்கள்ங்கிறது ஆள் செலவுகளோடு மட்டுமே நின்றும். மற்ற உர தேவைகளுக்கோ எதுக்குமே நீங்கள் மற்ற இதை தேடி அதுக்குன்னு தனியாக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமே வித்தியாசம். ஸோ நீங்கள் இனிஷியலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 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 அரை ஏக்கர்லேயே ஒரு ஏக்கர்லேயும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கழித்து ஒரு அரை ஏக்கரில் இன்ஆர்கானிக்லையும் ஒரு அரை ஏக்கரில் ஆர்கானிக்லையும் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சரியான வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே கூட முடிவு பண்ணிக்கலாம். நான் போன வருஷம் நெல் போட்டிருந்தேன். ஒரு அரை ஏக்கர் சீரக சம்பாவும் அரை ஏக்கரில் குடவாளை சம்பான்னு ஒரு நெல்லும் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக அந்த ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் போனால் எனக்கு 12 மூடை. அதுதான் கரெக்டாக. அதை என்ன சொல்லுவாங்கன்னா தன்மேனி அப்படிம்பாங்க. ஸோ எல்லாருமே அதை எதிர்பார்த்தது வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நம்ம நார்மலாக இங்கே உள்ள விவசாயிகள் இன்ஆர்கானிக்கில் பண்ணுறவங்க எடுக்கிறது 24 30 மூடைகள் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் வெறும் 12 மூடைகள் தான் கிடச்சிது. ஆனால் அதனுடைய உணவுடைய தரம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட்டு, சுவை, நறுமணம் எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது இன்ஆர்கானிக்கில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறது அப்போ தான் தெரியுது. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈல்டு கம்மியாக இருந்தாலும் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னாலும் சரி, மற்ற அதனுடைய சுவை விஷயத்துலையும் சரி, அந்த இன்ஆர்கானிக்கில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆர்கானிக் விவசாயத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கா? வாங்குறவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸ் வாங்குற ரெடியாக இருக்காங்களா? கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒரு சிலர் வந்து வாங்குறாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்பொழுது எனக்கு வந்து இடுபொருள் எல்லாமே நான் வெளியிலேருந்து தான் வாங்கினேன். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எதுவானாலும் சரி எனக்கு அந்த இதை உற்பத்தி பண்ண முடியாமல் எல்லாமே நான் வெளியிலேருந்து வாங்கினேன். வெளியிலேருந்து வாங்கும்போது அந்த கொள்முதல் விலையை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு செலவினங்கள் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணேன்னா, இப்போ தற்சமயத்துக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கியிருக்கோம். அந்த நாட்டு மாடுலேருந்து அதிலேருந்து வர கோமியத்தெல்லாம் சேமிச்சுட்டு அதிலிருந்தே நாங்கள் 5 இலை கரைசல், 18 இலை கரைசல், அதுவும் இல்லாமல் கற்பூர கரைசல் எல்லாமே நாங்களே இந்த தடவை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த தடவை நாங்களே ரெடி பண்ணுறதுனால எங்களோட செலவினங்கள்ங்கிறது போன தடவை அதிலிருந்து ஒரு 50-60% ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நான் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ, அந்த ஆர்கானிக் ஃபார்ம் இல்லாமல் இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் என்னென்ன ரேட்டில் கன்சியூமர் வாங்குகிறாங்களோ அதே ரேட்டில் ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கிற பொருட்களை நான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த வருஷத்துலேயும் இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து அந்த யூஷுவல் மார்க்கெட் ரேட் என்ன உண்டோ அதே ரேட்டுக்கு நான் என்னால் கொண்டு செல்ல முடியும். அப்போ என்னோடய கன்சியூமரும் அதிகமாக நிச்சயமாக வருவாங்க. இப்போவும் நிறைய பேர் ஒரு சிலர் வாங்கினாங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய தரத்தை பார்த்துட்டு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, அடுத்து எப்போ நீங்கள் அவுள் போடுறீங்க, எப்போ நீங்கள் அரிசி ஆக்குறீங்க, அரிசி ஆக்குனா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சம்பாப்பட்டத்தில் போட்ட அரிசி நெல் எல்லாம் தற்சமயம் ஏறக்குறைய காலியாகிடுது. இப்போ விதைகள் ஒரு அடுத்த பட்டத்துக்கு போடுறதுக்கு விதைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது போட்டு முடிக்கும்போது நிச்சயமாக எனக்கு கஸ்டமர்ஸ் ஒருத்தங்க கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னா அடுத்து என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனுடைய தரத்தை பொறுத்தும் சுவையை பொறுத்தும் மாறாமல் இருக்கிறாங்க. ஆர்கானிக்கில் நான் நெல்லை பொறுத்த வரைக்கும் 60ஆம் குருபைன்னு ஒரு நெல் போட்டிருக்கேன். இது எல்லாமே கன்னியாகுமரியில் போடக்கூடிய ஒரு நெல், சோப்பு நெல் தான். இது வந்து நம்ம மூங்கில் அரிசிக்கு என்ன பலன் உண்டோ, எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு பயிர் இது. ஸோ அதே மாதிரி நம்ம தோப்பில் இங்கே போட்டிருக்குது என்னென்னா, ஒரு அரை ஏக்கரில் உளுந்து போட்டிருக்கிறேன், அரை ஏக்கரில் எள்ளு, ஒரு அரை ஏக்கரில் காணப்பயிரும்பாங்க, காணம் இல்லைனா கொள்ளும்பாங்க, அது போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சிறுதானியங்களில் கம்பு, நாட்டுச்சோளம், வெள்ளைச்சோளம், அதுவும் இல்லாமல் சாமை, குதிரைவாளி, இந்த தானியங்கள்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஈல்டு தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்போதைக்கு வெள்ளைச்சோளம் இப்போ ஆல்ரெடி, நாட்டுச்சோளம் வந்து ஈல்டு தரக்கூடிய நிலையில் இருக்குது. உளுந்து இப்போ தான் பூத்துருக்கு. அடுத்து மற்றது எல்லாமே இப்போ தான் விதைச்சி ஒரு வாரம் 10 நாள் அந்த டைம் டியூரேஷனில் தான் இருக்குது. ஸோ அதோட ஈல்டு கிடைக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு 90 நாள் கிட்ட ஆகும். எல்லாருமே நிச்சயமாக இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறணும். ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்வது இந்த நிலம் மட்டும்தான் நம்ம இருப்போம். நம்ம இந்த நிலத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிறது இல்லை, இருக்க போகிற கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட ஒரு நிரந்தரமான அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நஞ்சில்லா உணவு. இப்போ முந்தி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு குழந்தைகளுக்கு கூட ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னா தெரு ஒவ்வொரு ஊர்லேயுமே ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ காரணம் எல்லாமே இந்த நஞ்சுள்ள உணவுகள். இந்த நஞ்சுள்ள உணவுகள் நம்ம தாய்ப்பாலில் முதற்கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நஞ்சுள்ள உணவுகள்ங்கிறது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லும் பொழுது நம்ம அந்த தலைமுறையை வந்து அழிக்கிறோம். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க.
ஸோ நம்ம நிச்சயமாக இது மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இதை நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே ஒரு வருஷம் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரே ஒரு ஈல்டு, ஒரு பயிருக்கு நீங்கள் ஒரு 120 நாள் 150 நாள் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயிருக்கு முழு மூச்சாக நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணி அதை நீங்களே அந்த விற்கணும் கூட இல்லை, அதை நீங்கள் உங்களுடைய சொந்த யூஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு காய்கறி கூட்டமோ இல்லை சின்னதாக ஒரு பயிரோ நீங்கள் உற்பத்தி செய்து உங்களுக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அதை கொடுத்து பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் அதோட தன்மையும் உங்களுக்கு உடலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும். அந்த வித்தியாசங்கள் தெரிகிறதோடு இல்லாமல் அது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அடுத்த தலைமுறையே நம்ம ஒரு ஹெல்த்தியான தலைமுறையாக மாற்றணும்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஆர்கானிக் மாறணும். இது என்னோட வேண்டுகோள்.